ஹாய், நான் இப்போ உங்களுக்கு ஒரு பாயாசம், இன்னொரு வெரைட்டி பாயாசம் செஞ்சு காமிக்க போகிறேன். நமக்கு வந்து இந்த உடைச்ச கோதுமை தெரியும். இந்த கோதுமையில் பாயாசம் செய்யலாம். நம்ம சாதம் வைப்போம், அந்த மாதிரி உப்புமா கிண்டுவோம். இது வந்து பாயாசம் எப்படி செய்கிறது, நம்ம ரவை பாயாசம்லாம் செய்கிறோம்ல, அது மாதிரி இது கோதுமை ரவை பாயாசம். சரியா? இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோதுமை ரவை கிடையாது, உடைச்ச கோதுமை. சரியா? இது வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கோதுமை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாலும் அப்படி தான், ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கிடலாம் நீங்கள். இப்போ வந்து ஷீத்தல் இது போதும்னு சொல்லியிருக்கிறா, அதனால் இவ்வளவு. ஏலக்காய், வெல்லம், சுகரும் போடலாம். பாயாசம் பொதுவாக வந்து பாயாசத்துக்கு வந்து எந்த பாயாசமாக இருந்தாலும் சரி சுகரும் போடலாம், வெல்லமும் போடலாம். சில இதோட வந்து வெல்லம் வந்து கடலைப்பருப்பு பாயாசம் வச்சோம்னா அதில் வந்து வெல்லம் தான் ரொம்ப சேரும். பாசிப்பருப்பு பாயாசம் இதுலலாம் இது வந்து ரெண்டுமே சேரும், சுகரும் சேரும், வெல்லமும் சேரும். சரியா? அதனால் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. இது வந்து நெய் வறுக்கிறதுக்கு, அப்புறம் முந்திரி பருப்பு தாளித்து போடுறதுக்கு நெய், முந்திரி பருப்பு, தண்ணி. இப்போ வந்து இதை முதல்ல வறுத்து இது பண்ணுவோம். கடலைப்பருப்பு பாயாசம், பாசிப்பருப்பு பாயாசத்துக்கெல்லாம் வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதில் சுகர் போட மாட்டோம். இந்த ஜவ்வரிசி பாயாசம், சேமியா பாயாசம், இதுக்கு வெல்லமும் போடலாம், சுகரும் போடலாம். அது மாதிரி தான் இதுவும் இந்த கோதுமை பாயாசம். ரவை பாயாசம், ஜவ்வரிசி, சேமியாலாம் சுகர் தான் மெயினாக நம்ம போடுவோம், அதை வெல்லமே யோசிக்க மாட்டோம். இது ஒரு மாதிரி ரெண்டும் போட்டுக்கலாம். நான் இது முதல்ல சூடாக வச்சுருந்தேன், அதனால் உடனே போட்டுட்டேன். உங்கள்கிட்ட காமிச்ச உடனே சட்டி சூடாக தான் இருந்தது. கொஞ்சம் நல்லா வறுபட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே இந்த ஒயிட்டாக தெரியல, பொரியிறது இதில் இப்படி எடுத்து. ஆமாம், அந்த அரிசி பொரியிற மாதிரி பொரிஞ்சிருக்கு பாரு. அந்த நல்லா இன்னும் கொஞ்சம் கூட பொரியட்டும். வாசமும் வர ஆரம்பிச்சிச்சு, கோதுமை வறுபடுற வாசம். நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி வேக வைப்போம், அதுக்கப்புறம் தான் பாலை ஊற்றுவோம், மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து கோதுமை வந்து கொஞ்சம் குக்கரில் வேக வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த நல்லாவே வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஊற்றிடலாமா தண்ணியா? இன்னும் கொஞ்சம் போயிட்டு பாதி தான் போயிட்டு நல்லா ஒன்றுல பொரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு ஏலக்காய் போட்டுருங்க அதுக்குள்ள. நான் மூடி வச்சுட்டு நல்லா வறுத்துருக்கிறதுனால அது வந்து 2 சத்தம் அந்த வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். வந்து அதுக்கப்புறம் திறந்து பார்த்து பாலை ஊற்றி வெள்ளத்தை போடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேணால் இன்னும் கொஞ்சம் ஆன் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த பக்கம் இன்னொரு அடுப்பில் இது வச்சுருக்கீங்க இல்லையா, அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ இதில் நெய்யை வறுத்து, நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து, உங்களுக்கு தேவையான அளவு இது போட்டுக்கோங்க. சொல்லுங்க. இது மாதிரி இதை போட்டுட்டு வெள்ளத்தை போட்டு வெல்லம் தேவையான அளவுக்கு போடுங்க. நல்லா சக்கரை பொங்கல் மாதிரி.
நேரம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறதுனா கூட ஊற்றிக்கலாம். பாயாசம் போதும், இவ்வளோ போதும். பாலுமே உங்கள் விருப்பம் தான். பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுடலாம். கண்டன்ஸ் மில்க் போடுறதுனாலும் போட்டுக்கிடலாம். நம்ம எது சேர்த்தாலும் அது வந்து டேஸ்ட்டை கூட்டிக்கிட்டே தான் போகும். இன்னும் கொஞ்சம் கூட லிக்விடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கிடலாம். அதான் வந்து இப்போ தண்ணியாக கொஞ்சம் ஊற்றணும், தண்ணி ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் அது வெதுன்னு சுட வச்சுட்டு, நெய் உங்களுக்கு இன்னும் பிடிக்குதுன்னா ஏற்கனவே நல்லா தான் நெய் போட்டுக்கோம், போதும். அவ்வளோதான். அருமையான ஈஸியான இதுதான். அது வேகிற டைம் இது வந்து நம்ம சாதத்தில் சில சமயம் அக்கார அடிசல் பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். இது இன்னொரு தானியத்தில் எல்லா தானியத்துலேயும் பண்ணலாம் பாயாசம். எடுத்து சர்வ் பண்ணி ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாயாசம். ஒரு நல்ல தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு, தைப்பொங்கல் அன்னைக்கு பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க. பெரியவங்களுக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாம். நல்லா இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா வறுத்து செய்யும்போது அது வாசனை நல்லா இருக்கும். நம்ம அக்கார அடிசல் அரிசியில் செய்கிறோம்ல, அது மாதிரி தான். கோதுமையில் வந்து இது அக்கார அடிசல் மாதிரி தான். அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல நாள் அன்னைக்கு இது செஞ்சு வச்சுட்டு என்னையை நினச்சிக்கோங்க.